செல்ல மகன் வேல் நாச்சியார். வணக்கம். நாம் அரசியாரின் படுகொடி அறிவோம். நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது. ஆம், நமது வீரர்களுடன் 50,000 குதிரைப்படை சேர்ந்துள்ளன. ஆகவே நாளை காலை சிவகங்கைக்கு புறப்படலாம் அல்லவா? அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டைகள் மூடப்பட்டிருக்கும். எனவே வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படை உள்ளே நுழையலாம். அரசியார் அவர்களை, காளையார் கோவில் இப்போது நம் கைக்கு வந்துள்ளது. நாம் இப்போதே காளையார் கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம். அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டைகள் மூடப்பட்டிருக்கும். எனவே வரும் விஜயதசமி திருநாள் அன்று கோட்டைகள் திறக்கப்படும். அப்போது நமது படை உள்ளே நுழையலாம். அப்போது பெரிய காவல் இருக்குமே. விஜயதசமி திருநாள் அன்று கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. எனவே நமது பெண்கள் படை பிரிவினர்கள் கூடைக்குள் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் கோட்டைக்குள் செல்லட்டும். அவர்கள் உள்ளே கோட்டைக்குள் தாக்க ஆரம்பித்ததும் நமது ஆண்கள் படை பிரிவினர்கள் உள்ளே நுழையலாம். இன்னும் ஒரு செய்தி. உங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम. मैं एक खाना खाइए. हाँ, मैं खा लेती हूँ. अच्छा, मुझे एक हेल्प चाहिए. क्या हेल्प चाहिए? मुझे एक 5 4G चाहिए. कब होना? कल शाम को चाहिए. अस्सलाम वालेकुम. कल शाम को. अच्छा, अस्सलाम वालेकुम. அரசியாருக்கு வணக்கம். ஹைதரில் அனுப்பிய 5000 படை வீரர்கள் வந்துள்ளனர். அப்படியா? மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வெடுக்க சொன்னால் பிறகு வந்து பார்க்கிறேன். சரி அரசியாரே. ஹைதரில் உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஹைதரியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? தாங்கள் உருது மொழியில் பேசுவதை நான் பேசினீர்கள். அவருடைய முகத்தில் பெருமகிழ்ச்சியை ஏற்பட்டதை நான் கண்டேன். ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை வெற்றி அடிக்க வேண்டும்.